எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனம் பார்த்தா காங்கிரஸ் குறிப்பாக அவங்க படுதோல்வி அடைஞ்சிருக்காங்கன்னா ஏற்கனவே அவங்க ராகுல்லாம் எஸ்ஐஆர் பற்றி பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை வாக்கு திருட்டில் ஈடுபடுறாங்கன்ற மாதிரியான பிரச்சாரங்களே முன்னெடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க அதை தான் சொல்கிறாங்க, அவங்க தேர்தல் ஆணையத்தை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த வெற்றியெல்லாம் பெறுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு விமர்சனங்கள் ரொம்ப 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 தவறானது. இது எப்படின்னா, அந்த ஆட தெரியாதவன் கூடம் சரியில்லைன்னு சொன்ன மாதிரி தான். நீங்கள் வெற்றி பெறலை, உங்களோட வேட்பாளர்கள் ஏன் மறுவாக்குப்பதிவு கேட்கல, உங்களது வேட்பாளர்கள் ஏன் எங்கேயுமே வாக்கு திருட்டு நடந்ததுன்னு அன்னைக்கு சொல்லலை. யாருமே தென்சென்னையில் கூட வாக்கு அடையாள அட்டையை வச்சுட்டு வேட்பாளர் எங்களை மாதிரி பார்த்து எங்களை அடையாள அட்டை இருக்குது எங்களுக்கு ஓட்டு இல்லை, அடையாள அட்டை இருக்குது ஓட்டு இல்லைன்னு வேளச்சேரியில், சோழிங்கநல்லூரில், டி நகர்லலாம் அலப்பாய்ந்துட்டு இருந்தாங்க. சில இடங்களில் டி நகரில் ரோட்டில் உட்காந்து போராட்டமே நடத்தினேன். 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கின இடத்துல ஒரு போராட்டம் இல்லையே. அப்பனா நீக்கினவர்கள் உண்மையிலேயே நீக்கப்பட வேண்டியவர்கள் தான். சேர்க்கப்பட வேண்டியவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள், நீக்கப்பட வேண்டியவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். நீக்கப்பட வேண்டாதவர்கள் நீக்கப்பட்டிருந்தார்கள் என்றால் நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணி 65 லட்சம் பேர் இவங்க சொல்கிற மாதிரி பொய்யா நீக்கியிருந்தா அவங்க ரோடுக்கு வந்திருக்க மாட்டாங்களா, ஆர்ப்பாட்டம் நடந்திருக்க மாட்டாங்களா, என் கையில் ஓட்டு அடையாள அட்டை இருக்குது எனக்கு அங்கே இல்லைன்னு சொல்லியிருக்க மாட்டாங்களா? இதெல்லாம் எதுவுமே நடக்கலையே. அப்போது அங்கே எஸ்ஐஆர்ன்றது மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. யாரோட ஓடும் பறிக்கப்படவில்லை, யாரோட ஓட்டும் திருடப்படவில்லை என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் மிக தெளிவாக காண்பித்திருக்கிறது. நீங்களும் அதை ஒத்துருக்கீங்க.